பொங்கலுக்கு தலை மற்றும் தளபதி படங்கள் எதுவும் ரிலீஸ் ஆகலை அப்படின்னாலும் ஒரு டஃப்பான ஒரு காம்படிஷன் தான் இங்கே இருக்க போகுது. இந்த வாட்டி இட் இஸ் கோயிங் டு பி தனுஷ் வர்சஸ் சிவகார்த்திகேயன் வாசஸ் அருண் விஜய். ஸோ எல்லாருக்குமே தெரியும், சிவகார்த்திகேயனுக்கும் தனுஷ்க்கும் அவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு போட்டி இருக்குது இண்டஸ்ட்ரியில். இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான், தனுஷ் அவர்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் சிவகார்த்திகேயன். அதுக்கப்புறம் அவர் பெரிய ஒரு ஸ்டாராகி தனுஷோட ஒரு பெரிய மார்க்கெட் வச்சுருக்கிற ஒரு ஸ்டாராக வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிட்டார். தமிழ்நாட்டில் அவர் படங்கள் வந்து தனுஷை காட்டிலும் பெரிய அளவில் வசூலாகும். அதே மாதிரி ரொம்ப சீனியர் ஆக்டர் அருண் விஜய். பட் ஒரு கட்டத்தில் வந்து யாரெல்லாம் மாஸ்க் கட்டுறதுன்னு ஒரு விவசாயே இல்லை அப்படின்ற மாதிரி இன்டைரக்டாக தாக்குற மாதிரிலாம் வந்து ட்வீட்லாம் போட்டிருந்தாரு. இந்த வகையில் இவங்க 3 பேருமே மோதிக்கிறாங்க இந்த ஜனவரி 12th, அதாவது பொங்கலை மையப்படுத்தி இவங்களுடைய 3 படங்கள் வந்து ரிலீஸ் ஆகுது. தனுஷோடைய கேப்டன் மில்லர், அதுக்கப்புறம் சிவகார்த்திகேயனுடைய அயலான், அண்ட் தேர்ட்லி வந்து அருண் விஜயோட மிஷன்னு சொல்லிட்டு ஒரு படம். அந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா விஜய் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் வழக்கம் போல அவருடைய ஃபேவரட் எமி ஜாக்சனும் அந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 படங்களில் எந்த படம் வெற்றி அடைய போகுது அப்படின்றது தான் இந்த பொங்கல் ப்ரிவ்யூ. தனுஷ் அவர்கள் வந்து நடுவில் ஒரு சர்க்கிள் இருந்தாலும் அதுக்கப்புறம் ஒரு செம்மையான ஒரு மாஸ் கம்பேக் கொடுத்துட்டாரு. லைக் திருச்சிற்றம்பலம் வாத்தின்னு சொல்லிட்டு செம ஃபார்மில் இருக்கார். அந்த வகையில் இவருடைய அடுத்த படம் பார்த்திங்கன்னா கேப்டன் மில்லர். அது ஏதோ ஒரு தீம் பேஸ்ட் படமாக இருக்குது, ஏதோ ஒரு பீரியாடிக் ஃபில்மாக இருக்குது. அந்த வகையில் வந்து அந்த படத்துக்கு உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் மூவியாக இருக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு ஒப்பீனியன் தான் அந்த படத்துடைய ட்ரெய்லர் பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. ப்ளஸ் நம்ம ஜெயிலர் லக்கி சாம் சிவராஜ்குமார் அவர்கள் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது அது இந்த படத்துக்கு மிகப்பெரிய ப்ளஸ். ஏன்னா ஜெயிலரில் அவர் நடிச்சிட்டு இருக்கும்போது அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து தமிழ் சினிமாவில் தமிழ் ஆடியன்ஸ் வந்து ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாங்க. அவருடைய மாஸ் எல்லாருமே ரொம்ப விரும்பி பார்த்தாங்கன்னு சொல்லலாம். ஸோ அவர் அதுக்கப்புறம் அந்த ஃபேமுக்கு அப்புறம் அவர் வந்து நடிக்கிற படம் வந்து பார்த்திங்கன்னா மருமகன். மாமனாரோட ஒரு படம் பண்ணார், அப்புறம் மருமகனோட இப்போ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதுக்கப்புறம் அயலான் படம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோடைய அறிவிப்பு வரும்போது 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தாங்க, இப்போ வந்து 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 6 வருஷமாக அந்த படம் வந்து மேக்கிங்கில் போச்சு. ஏகப்பட்ட, அதாவது படம் வந்து விஷுவல் எஃபெக்ட்ஸ்க்காக நிறையா டைம் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஏதோ ஒரு ஃபினான்ஸ் இஷ்யூனால தான் அது வந்து ஹோல்டப் ஆகிருந்தது ரொம்ப காலமாக அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு வழியாக அந்த பொங்கல் அப்போது இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகுது. இன்னுமே கூட ஏதோ லாஸ்ட் மினிட் ஏதாவது ஒரு இஷ்யூ வருமா அப்படின்ற மாதிரி தெரியல. அயலான் படத்தோடைய எக்ஸ்பெக்டேஷன் வந்து ரொம்பவே ஹியூஜாக இருக்குதுன்னு சொல்லலாம். லைக் கேப்டன் மில்லர் காட்டிலாம் எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட்டு படம் பார்க்குறேன்னா அயலான் தான் பிடிக்குது. ஏன்னா அது காரணம் சிவகார்த்திகேயன் அவர் ஒரு என்டர்டெய்னர். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸ் பேஸ் பண்ணின ஒரு படம். நம்ம டேரக்டர் அவரை பற்றி தெரியும், ரவிக்குமார். அவர் வந்து ஏற்கனவே வந்து லைக் இன்று நேற்று நாளை படம்லாம் எடுத்தவர். அவர் வந்து டெக்னிக்கலாக ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு டேரக்டர். அதே மாதிரி அவருக்கு என்ன விஷுவலாக, அதாவது கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸில் என்ன வேணுமோ அதை பர்ஃபெக்டாக வாங்கக்கூடிய ஒரு டேரக்டர் அப்படின்னும் போது அவர் வந்து பெரிய ஸ்கேலில் இந்த படம் பண்ணுறாரு அப்படின்னும் போது இந்த படத்துக்கு உண்மையிலேயே எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. இந்த படத்துடைய டீசரை பார்க்கும்போது நம்ம வந்து ஏதோ ஒரு ஓகே ஏலியன் கொஞ்சம் பயமாக இருந்தாலும் அதுக்கப்புறம் பார்த்தா இது வந்து குழந்தைகள் கொண்டாடும் ஏலியன் போல், அதை வச்சு கிண்டல்லாம் பண்ணிவிட்டு அது மேலே இருக்கிற பயமே போயிடுச்சு, அந்த மாதிரி பண்ணிட்டாங்க. இது போக அடுத்ததாக இன்னொரு படம் என்ன ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி மிஷன். விஜய் அவர்கள் டைரக்ட் பண்ண படங்கள் ரீசெண்டாக பெருசாக வந்து வெற்றி பெறலை. அவர் ரொம்ப பெருசாக எதிர்பார்த்தது வந்து தலைவி படம். அது வந்து பேன் இந்தியா லெவலில் பெரிய ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தா படம் வந்து ஸ்க்ரீன் ப்ளே சுவாரஸ்யமாக இல்லை அப்படின்றதுனாலே அது வந்து என்னமோ படம் வந்து பெரிய லெவலில் போகல. இத்தனைக்கும் அவர் வந்து ஒரு நல்ல டைரக்டர் தான், ப்ரீவியஸ்லி நிறையா ஹிட்ஸு கொடுத்துருக்காரு. அந்த வகையில் வந்து இந்த 3 படங்கள் வருது. இந்த 3 படங்கள் தமிழ்நாட்டில் எந்த படம் அதிக வசூல் செய்ய போகுது அப்படின்றத பார்ப்போம். கண்டிப்பாக போட்டி வந்து இட் இஸ் கோயிங் டு பி தனுஷ் வர்சஸ் சிவகார்த்திகேயன் தான். இவங்க 2 பேர் படங்களில் யார் படம் தமிழ்நாட்டில் அதிக வசூல் செய்ய போகுது அப்படின்றது தான் வந்து ஒரு க்யூரியாசிட்டியாக இருக்குது. பார்ப்போம் என்ன படம் வெற்றி பெறுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sago. Do subscribe to the channel, guys. Bye.